பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நித்திய வெளிச்சம் டிவி சேனல் மூலமாக சந்திப்பதில் நான் ஆண்டவருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு நல்ல பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக நாம் இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எதிர்பார்ப்போடு இருந்தால் கட்டாயம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த டிவி சேனல் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கு, நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாஞ்சியோடு, எதிர்பார்ப்போடு, ஆவலோடு கர்த்தர் ஏதாகிலும் பேசுவார் என்கிற ஆண்டவரை நம்பிக்கையோடு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்காக பேசப்படட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும். இந்த நாளில் என்ன பேச விரும்புகிறீரோ அந்த வார்த்தை எங்களுக்கு பேசும். நாங்கள் கேட்டு பலனடைய கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். இந்த நாளிலும் கூட என்ன வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவருடைய உள்ளத்தில் வைத்த ஒரு வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனம் நான் வாசிக்கிறேன். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை அனுபவிக்கிறார். பிரச்சனைகள் ஒரு விதத்தில் ஓய்ந்து வரும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிற காலத்தில் அவர் இப்படி ஒரு பாடலை பாடுகிறார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தார். அன்பு தேவஜனமே, தாவீது பாடுகிற அந்த சொல்லுகிற வார்த்தை மிகவும் யோசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள். பொதுவாகவே இரக்க குணமுள்ள ஜனங்கள், ஒரு மனிதன் ஆபத்தில் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சால் அவனே கஷ்டத்தில் இருக்கிறான், நாம் எதுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் யோசிப்பாங்க. ஆனால் தாவீது சொல்கிறான், நான் எப்போ ஆபத்தில் இருந்தனோ அப்போ தான் எனக்கு எதிரிட்டே வந்தார்கள், ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி தாவீது சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நல்ல நேரத்திலும் கூட கர்த்தரே ஆதரவு என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் நல்வார்த்தைகளை பகிர்ந்து தருவாராக, நம்மோடு கூட பேசுவாராக. அன்பு தேவச்சனமே, ஆபத்து நாளில் ஏற்கனவே பிரச்சனைகள், போராட்டங்கள் முற்றி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் நமக்கு மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வருகிறது வழக்கமான ஒரு செயலாக இருந்தாலும், தாவீது பாடும்போது சொல்லுகிறார், ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், என்னை எதிர்க்கும்படி வந்தார்கள். தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு தெரியும். தாவீது அநேக முறை துரத்தப்பட்டிருக்கிறார். அநேக முறை தாவீது அநேக பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார். கெபிகளில் மறைந்திருந்திருக்கிறார், வனாந்தரத்தில் காடுகளில் மறைந்திருந்திருக்கிறார். இப்படி பலவிதமான பிரச்சனைகளை தாவீது அனுபவித்து கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு யோனத்தான் என்கிற ஒரு சிறந்த நண்பன் இருந்தார். அந்த மனிதனுடைய ஆதரவு சில நேரத்தில் அவருக்கு இருந்ததுண்டு. சில நேரத்தில் மற்ற தலைவர்களுடைய ஆதரவுகள் தாவீதுக்கு இருந்ததுண்டு. ஆனாலும் தாவீது என்ன சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆபத்து வரும்போது கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் ஆதரவாக இருந்தார் என்பதை தாவீது மிகவும் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவரை தவிர, நாம் ஆராதிக்கிற உன்னதமான ஜீவனுள்ள தேவனை தவிர வேறு யாரும் நமக்கு ஆதரவாக இருக்க முடியாது என்பதை நான் மிகவும் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், அநேகர் வாக்கு கொடுப்பார்கள், உங்கள் பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் கூட இருப்போம், உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நாங்கள் நிற்போம், நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், உங்களுக்கு எல்லாமே நாங்கள் தான், அப்பெல்லாம் வாக்குறுதி கொடுப்பார்கள். ஆனால் சூழ்நிலைகள் மாறும்போது, சூழ்நிலைகள் வித்தியாசப்படும் போது நிச்சயமாகவே சொன்ன நபர்களும் மாறி விடுவார்களை தவிர நமக்கு ஆதரவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை உலகத்தில் நமக்கு ஆதரவு யார் கொடுப்பார்கள்? நம்மிடத்திலிருந்து
ஏதாகிலும் நன்மை உண்டாகும், நம்மிடத்திலிருந்து ஏதாகிலும் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்கிற தெளிவு யாராவது அந்த தெளிவோடு இருந்தால் ஒருவேளை நமக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புண்டு. ஆனால் தாவீது சொல்லுகிறார், யார் ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் என்னுடைய ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு ஜனங்கள் வந்தபோது ஆதரவாக இருந்தது கர்த்தர் ஒருத்தர் தான் என்பதை தாவீது தெளிவாய் சொல்லுகிறார். ஆம் தேவஜனமே, இந்த உலகத்தில் வேறு யாரும் நமக்கு ஆதரவு கொடுக்க முடியாது, வேறு யாரும் நமக்கு ஆதரவாக இருக்க முடியாது. நம்மை தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே தெரிந்து கொண்ட, தாயின் கருவில உருவேற்படும் நாள் முதற்கொண்டு புஸ்தகத்தில் எழுதி வைத்திருந்த அந்த உன்னதமான தகப்பனை தவிர வேறு யாராலும் நமக்கு ஆதரவு கொடுக்க முடியாது என்று நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆதரவாய் எழும்புவீராக, கர்த்தரே ஆதரவென்று நாங்கள் உம்முடைய ஆதரவை முழுமையாய் நாட கிருபை தருவீராக. ஆம் அன்பு தேவச்சனமே, இந்த நல்ல நேரத்திலையும் கூட ஆண்டவர் தாவீதுடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலைகள் ஆதரவாக இருந்தார், நமக்கு எப்படி ஆதரவாக இருப்பார் என்கிறத நாம் தியானித்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சவால்களுக்கு தப்ப பண்ணி ஆண்டவர் தாவீதுக்கு ஆதரவாக இருந்தார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே சவுல் தாவீதை ஈட்டியினால் எறிந்து கொல்ல பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பி போனான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சவாலை எடுத்த மனிதன் சவுல். ஒரு முறை பெலிஸ்தனாகிய கோலியாத்தை தாவீது கொன்று விடுகிறான். 40 நாட்கள் வந்து சவால் விடுகிறான். உங்களில் யாராகிலும் ஒருவன் தைரியம் உள்ளவன் இருந்தால் எதிரிட்டு வாருங்கள் என்று கூப்பிடுகிறான். அந்த அழைப்பிற்கு யாரும் இணங்கி போகவில்லை. சவுலுடைய இராணுவத்தில் மிக பலவான்கள் உண்டு, பராக்கிரமசாலிகள் உண்டு. சவுலே மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தார் என்று பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளை, இருந்தாலும் கோலியாத்தை எதிர்ப்பதற்கு யாரும் போகவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட, கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட தாவீது புறப்பட்டு போய் ஒரு கல்லினால் கோலியாத்தை மேற்கொள்ளுகிறான். இதை பார்த்த உடனே அத்தனை ஜனங்களும் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி தாவீதை குறித்து புகழ்ந்து பாடுகிறார்கள். இதை கேட்ட உடனே தாவீதிற்கு 10,000 எனக்கு 1000 என்கிறதான ஒரு கேள்வியோடு சவுல் தாவீதை விரோதிக்கிறதை பார்க்கிறோம். தாவீதை விரோதிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் சவுலுக்கு இல்லை. ஏனென்றால் தாவீதை புகழ்ந்து பாடினது ஜனங்கள். தாவீது சொல்லி புகழ்ந்து பாடவில்லை, ஜனங்களாக தாவீதுடைய செயலை பார்த்து புகழ்ந்து பாடுகிறார்கள். அன்பு தேவஜனமே, இது சவுலுக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கை ஏற்படுத்தினது போல அவன் நினைத்து அன்றைய தினத்திலிருந்து காய்மாகாரமாய், அப்படியானால் பகை உணர்வோடு எரிச்சலோடு எப்படியாகிலும் கொன்று விடுவேன், எப்படியாகிலும் பழி வாங்குவேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த சவுல் இந்த தாவீதை பார்த்ததாக வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். அன்பு தேவஜனம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட சவால்கள் நடுவில் நீங்கள் நிற்பீர்களானால் உங்களுக்கு நான் தைரியம் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சவுலை போல அநேகர் இந்த உலகத்தில் உண்டு. சவுலை போல சவுல் அவன் இருக்கிற ஸ்தானம் மிகப்பெரிய ஒரு ராஜா என்கிற ஸ்தானம். ஆமாம், அநேக ஜனங்களை அவன் வழி நடத்துகிற ஒரு இடத்துல இருக்கிறான். திரள் கூட்டத்தை வழி நடத்துகிற இடத்துல இருக்கிறான். இந்த சவுல் மிகப்பெரிய அதிகாரத்துக்குள்ள இருக்கிறான். அவனுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய இராணுவமே இருக்கிறது. அந்த நிலையில இருந்தும் ஒன்றுமில்லாத தாவீதை பார்த்து அவன் பொறாமை கொள்ளுகிறான், காய்மாகாரத்தோட பார்க்கிறான், பகை உணர்வோட பார்க்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் ஜனங்கள் பாடின ஒரு பாடல். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஜனங்கள் எப்படி பாடினாலும் தன் நிலை என்பதை உணர்ந்து சவுல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நாளிலிருந்து தாவீதுக்கு ஒரு சவாயாய் சவுல் எழும்புகிறான்.
எப்படியாகிலும் தாவீதை கொண்டு விடுவேன், என்னை விட அவனுக்கு அதிக மதிப்பு கொடுத்து விட்டார்கள், என்னை விட அவனை அதிகமாய் பார்க்கிறார்கள், என்னிலும் அவன் பெரியவனாய் பார்க்கப்படுகிறான் அப்படிங்கிற ஒரு காய்மகர், ஒரு கோப, ஒரு பகை உணர்வோட சவுல் செயல்படுகிறதை பார்க்க முடியும். அந்த நேரத்தில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான், தாவீது வர வர பலத்தான். அங்க வார்த்தை இப்படி சொல்லுது, கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று சவுல் அறிந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் சவுல் என்னதான் தாவீதுக்கு விரோதமாய் சவாலாய் எழும்பினாலும் கர்த்தருடைய ஆதரவு தாவீதோடு கூட இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, ஒருவேளை உங்களுக்கு விரோதமா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, நீங்க கர்த்தருக்காக செயல்படுகிற இடத்துல, ஏதாகிலும் இடத்துல நீங்க செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் போது, உங்களை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற யாராகிலும் என்னை விட மதிப்பு இவனுக்கு உயர்ந்து வருகிறது என்று சொல்லி பொறாமை கொள்வார்களானால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் கர்த்தரை மட்டும் சார்ந்திருங்கள். அவர் உங்கள் நடுவில், உங்கள் சார்பில் நின்று நமக்காக, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், தாவீது சவுலை விட பெரிய ஆளாக வேண்டும், ஹீரோயிசம் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அவன் கோலியாத்தை கொல்ல வரவில்லை. தாவீதுக்கு இருந்த ஒரே உணர்வு, என் தேவனை அவன் நிந்திக்கிறான், இஸ்ரவேலின் தேவனை, சேனைகளின் தேவனை அவன் நிந்தித்தான். அந்த கோலியாத்து இனி இருக்கக்கூடாது என்கிற ஒரு உணர்வோடு தான் தாவீது புறப்பட்டு வருகிறான். சவுலை மேற்கொள்ள வேண்டும் என்றோ, சவுலை விட பெரிய பெயர் வாங்க வேண்டும் என்றோ தாவீதுக்கு எண்ணமில்லை. ஆனால் சவுல் தாவீதை சவாலாக பார்த்ததுனால, அந்த சவால்கள் நடுவில், அந்த சவால்களிலிருந்து தப்பித்து தாவீதுக்கு ஆதரவாய் ஆண்டவர் கூடவே இருந்து வழி நடத்தினார். சவுல் 2 முறை ஈட்டி எறிகிறான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் தப்பி போனான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஆதரவா இருந்தா சவுல் குறிப்பார்த்து எறிகிற ஈட்டிய கூட ஆண்டவர் குறித்தவறி போவதற்கு ஏற்பாடு செய்ய முடியும். கர்த்தருடைய கரம் அப்படி செயல்பட முடியும். சவுல் குறிப்பார்த்து எறிந்த அந்த ஈட்டிகள் தாவீதை கொலை செய்யாதபடி, அந்த ஈட்டிக்கு தாவீதை தப்புவித்தார் என்று சொன்னால், கர்த்தர் எவ்வளவு ஆதரவாய் தாவீதுக்கு இருந்திருக்க வேண்டும். இந்த நல்ல நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நான் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் யார் நமக்கு ஆதரவாய் இருந்தாலும் இல்லை என்றாலும், யார் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் எழும்பாமற் போனாலும், ஆண்டவர் நம் சார்பில் நின்று நம்மை சவால்களுக்கு தப்புவித்து நமக்கு ஆதரவு செய்கிற தகப்பனா இருக்கிறார். இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், எந்த சவால்கள் எங்களுக்கு விரோதமாய் ஈட்டியை எறிந்தாலும், எந்த சவுல்கள் எங்களுக்கு விரோதமாய் ஈட்டியை எறிந்தாலும், அதற்கு தப்பிவித்து எங்களை பாதுகாப்பாய் நடத்துவதற்கு, எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற யாரோ சிலருக்காக கர்த்தர் ஆதரவாய் எழும்பி செயல்பட போகிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விரோதமாய் சவால் விட்டிருக்கிற சவுல்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விரோதமாய் ஈட்டியை எடுத்திருக்கிற சவுல்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய, நீங்கள் அதைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், நமக்கு ஆதரவாய் நின்று, நம் சார்பில் நின்று, நம்முடைய கரத்தை பிடித்து பாதுகாப்பாய் நடத்துவதற்கு, சவுலின் ஈட்டிகளுக்கு தப்புவிப்பதற்கு, சவுலின் சவால்களுக்கு தப்புவிப்பதற்கு நமக்கு ஆதரவாய் இருக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விட வேண்டாம். கர்த்தரே ஆதரவு. சவால் விடுகிற சவால்களுக்கு தப்புவித்து நமக்கு ஆதரவு செய்கிறார். 2வது, ஏசாயா 31ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் எப்படி நமக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று சொன்னால், அங்கே அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 31ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் போது, பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவர் ஆதரவாய் இருப்பார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அன்பு தெய்வ பிள்ளைகளே,
பறந்து காக்கிற பட்சியை போல அவர் ஆண்டவர் ஆதரவாயிருப்பாராம். சமீபத்தில் ஒரு ஒரு கதை ஒன்றை படித்தேன். அதில் இப்படி எழுதப்பட்டிருந்தது, ஒரு ராஜா அவர் பிரியமாய் வளர்த்திருந்த ஒரு கழுகை கொண்டு அவர் வேட்டையாடும்படி வனத்திற்கு போனாராம், காற்றுக்கு போனாராம். போகிற வழியில் ராஜா மிகவும் தாகமாக இருப்பதனால பாய்ந்து வருகிற ஒரு ஊற்று தண்ணீரிலிருந்து அந்த தண்ணீரை பிடித்து குடிப்பதற்கு அவர் முயற்சி எடுத்தாராம். இதை பார்த்து கொண்டிருந்த கழுகு இவர் ஒவ்வொரு முறையும் தண்ணீரை பிடித்து குடிக்க வரும்போது பறந்து வந்து அதை தட்டி விட்டதாம். இவர் 2-3 முறை எச்சரித்தாராம், இனி இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அந்த கழுகு பறந்து வந்து அந்த தண்ணீரை தட்டி விட்டு கொண்டே இருந்ததாம். இவர் கோபத்தில் தன் கரத்தில் இந்த பட்டயத்தை எடுத்து அந்த கழுகை வெட்டி கொன்று போட்டாராம். இருந்தாலும் கூட இருந்த நபர்கள் சொன்னார்களாம், ஏன் கழுகு தட்டி விட்டுச்சுன்னு நமக்கு தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் மேலே வேணா ஏறி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஊற்று புறப்பட்டு வருகிற இடத்திற்கு புறப்பட்டு போய் பார்க்கிறார்களாம். அங்கே பார்த்தா மிகப்பெரிய ஒரு விஷ பாம்பு அந்த தண்ணீருக்குள்ளே இருந்து தன்னுடைய விஷத்தை கக்கி கொண்டிருக்கிறதை அவர்கள் பார்க்க முடிந்ததாம். இதை பார்த்த அந்த கழுகு, ராஜா இந்த தண்ணீரை குடித்து மரித்து போய்விடக்கூடாது என்பதற்காக அது தான் மிகவும் நேசித்த ராஜாவை அந்த தண்ணீரை குடிக்க விடாதபடி தட்டி விட்டதாம். பின்பு அவர் வருத்தப்பட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பறவை பறந்து நல்ல உயரத்தில் பறந்து திரிகிற ஒரு பறவை அப்படி ஒரு மனிதனை காப்பாற்ற முடியுமானால், உன்னதங்களில் வாசம் பண்ணி இருக்கிற, வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி வானத்தை சிங்காசனமாக்கி மேலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பூமி எங்கும் சுற்றி திரிகிற உலாவுகிற கர்த்தருடைய 7 கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவாய் நம்மை ஆதரவாய் பார்க்கிற, அவ்வளவு கவனமாய் பார்க்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். அதனால தான் சில சூழ்நிலைகளில் அவர் நாம் அறியாத ஏதோ ஒன்றை அவர் அறிந்திருக்கிறதுனால தான், நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஏதோ ஒன்றை அவர் அறிந்திருக்கிறதுனால தான் அநேக ஆபத்துகளை நாம் தப்பித்து போகிறோம். அன்பு தேவஜனமே, யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுவின் கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசா தங்கியிருந்த தோத்தான் மலையை சுற்றிலும் அக்கினி இராணுவங்களை கர்த்தர் இறக்கி அந்த எலிசாவை பாதுகாத்து கொண்டிருந்தார். அந்த எதிர்த்து வந்த ராஜா தன்னுடைய முழு இராணுவத்தை அனுப்பியும் எலிசாவை பிடிக்க முடியவில்லை. கேயாசின் கண்களுக்கு அவைகள் தெரியப்படவில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, சொல்ல வருகிற காரியம், பறந்து காக்கிற பட்சியை போல நமக்கு மேலாக அவர் தம்முடைய பாதுகாவலை வைத்து, தம்முடைய தூதர்களை வைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நமக்கு ஆதரவாய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒருவேளை நீங்கள், எனக்கு எந்த ஆதரவும் இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன், உறவுகள் இருந்தாலும் நான் தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை தேற்றுவதற்கு ஆற்றுவதற்கு எனக்கு பக்கபலமாய் நிற்பதற்கு யாரும் இல்லைன்னு இங்கே கலங்கிட்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், நான் ஆதரவா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், பறந்து காக்கிற பட்சியை போல நான் ஆதரவாயிருந்து, அந்த வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் பறந்து காக்கிற பட்சியை போல ஆதரவாக இருக்கிறது மட்டுமல்ல, நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது முதல் நபராக நமக்காக இறங்கி வந்து அவர் செயல்படுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தரோ ஆதரவாக இருந்தார். கர்த்தரே நமக்கு ஆதரவு. ஆபத்து நாளில் கர்த்தரே ஆதரவு. கர்த்தர் ஆதரவாக இருந்து சவால்களுக்கு தப்புவித்து நம்மை நடத்துகிறார். பறந்து காக்கிற பட்சியை போல நமக்கு ஆதரவாக இருக்கிறார். கர்த்தரோ நமக்கு ஆதரவு. பறந்து காக்கும் பட்சியை போல சவால்களுக்கு தப்ப பண்ணி அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். மூணாவதாக சங்கீதம் 27:5 வாசிக்கும் போது, சங்கீதம் 27:5 வாசிக்கும் போது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். மூன்றாவது, நம்மை மறைத்து வைத்து நமக்கு அவர் ஆதரவா இருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, சில நேரத்தில் நாம யோசிப்போம்,
எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் நான் முயற்சி பண்ணியும் என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, ஏன் நானே என்ன ப்ரமோட் பண்ணி கூட நான் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போக முடியல. இப்பெல்லாம் நாம யோசிப்போம். ஒன்றை மட்டும் நான் தெளிவா சொல்றேன், கர்த்தரே நம்மை சில காலங்கள் மறைத்து வைக்கிறார். கர்த்தரே மறைத்து வைக்கிறார். இந்த காலத்துல வெளியே போனா நமக்கு தீங்கு வரும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தரே மறைத்து வைக்கிறார். இந்த பறவைகள் முட்டை அடகாத்து குஞ்சு பொரிக்கும் போது பாருங்க, சில காலங்கள் கூண்டை விட்டு வெளியே எடுக்க மாட்டாங்க. அந்த காலத்துல கூண்டை விட்டு வெளியே எடுத்தா அது கட்டாயம் இயற்கை சூழ்நிலைகள்னால, மற்ற பறவைகள்னால அல்லது மற்ற மிருகங்கள்னால அது பாதிக்கப்பட்டு அது இல்லாமல் போகிறதற்கு வாய்ப்புண்டு. தாவீதை கூட ஆண்டவர் ஒரு கட்டத்துல மறைத்து வைத்திருந்தார் வனாந்தரத்துல. நீங்க வேதாகமத்துல 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதை ஆண்டவர் மறைத்து வைத்திருந்தார், வனாந்தரத்துல மறைத்து வைத்திருந்தார் என்பதை நாம் தெளிவாக அங்கே புரிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தங்கியிருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. நமக்கு தெரியும், சவுல் பயங்கர கொலைவெறி தாக்குதலோடு தாவீதை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தாவீதை சவுலுடைய கண்களுக்கு தென்படாமல் மறைத்து வனாந்தரத்துல மலையில வச்சிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாவீது கர்த்தரால் யுத்தத்திற்கு பழக்க வைக்கப்பட்டவர். தாவீது சொல்றாரு, என் கைகளை என் விரல்களை போருக்கும் யுத்தத்துக்கும் ஆண்டவர் பழக்குவித்தார் என்று தாவீது சொல்றார். அந்த தாவீதை கொண்டு சவுல கட்டாயம் கர்த்தர் மேற்கொள்ள முடியும். தாவீது சவுல எளிதில் மேற்கொள்ள முடியும். ஆனா கர்த்தர் அந்த காரியத்திற்கு ஒப்பு கொடுக்கல. தாவீதுக்கு வாய்ப்பு கிடைச்சப்ப கூட சவுல கொல்லாம வஸ்திர தொங்கலை அவர் அறுத்துட்டு வந்துட்டார். அந்த தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது சவுலுடைய கைகளில் அகப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக தாவீதை கர்த்தர் வனாந்தரத்தில் ஒரு மலையில மறைத்து வைக்கிறார். நீங்க தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிக்கும் போது 26வது வசனம், சவுல் மலையில் இந்த பக்கத்திலும் தாவீது அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த நேரத்துல ஒருத்தன் சொல்றான், பெலிஸ்தர்கள் வந்துட்டார்கள் அப்படின்னு சொல்லி சவுலை திசை திருப்பி விடுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்களேன், தாவீது அந்த வனாந்தரத்துல அந்த மலையில கர்த்தரால் கொண்டு வைக்கப்பட்டிருந்தார், அவர் மறைத்து வைக்கப்பட்டிருந்தார். அங்கிருந்து வெளியே போக முயற்சி எடுக்கும்போது சவுளுடைய கைகளை மாற்றார், வளைத்து கொள்ளுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் வேறு ஒரு திசைக்கு சவுலை திருப்பி விடுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சவுளுடைய பிரச்சனை பெலிஸ்தர்கள் அல்ல. சவுல் எதிராளியா பார்த்தது பெலிஸ்தர்களை அல்ல, தாவீத. ஏன்னா சவுளுடைய பேரை தாவீது எடுத்துட்டான். ஆனா அந்த இடத்துல தாவீதுடைய வாழ்க்கையை கர்த்தர் பக்குவப்படுத்தி வச்சிருந்ததுனால, மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்திற்கு தாவீது ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்ததுனால சவுளுடைய கண்களை தாவீதிடத்திலிருந்து பெலிஸ்தருக்கு நேராக திருப்பி விட்டு பெலிஸ்தரை பின்தொடரும்படி சவுல் போகிறான். அப்போ ஆதரவா எப்படி இருக்கிறார்னா, நம்மை தீங்கு நாள்ல மறைத்து வைத்து ஒளிப்பிடங்கள்ல வைத்து நமக்கு ஆதரவு கொடுக்கிறார். சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கும், உன்னதமானவருடைய உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய மறைவில் மறைஞ்சிருக்கிறோம்னா கட்டாயம் கர்த்தர் மிகப்பெரிய உயர்வை நமக்கு தருவார். ஒருவேளை நான் ஏன் மறைஞ்சிருக்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் நினைச்ச மாதிரி அடுத்த ஸ்டெப் எனக்கு மூவ் ஆகலையே, இப்பெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்றேன், கர்த்தரே மறைத்து வைத்திருக்கிறார். இந்த மறைவிடத்திலையும் கர்த்தருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருந்து செயல்படுகிறார். அதனால எந்த சூழ்நிலைகளுக்கு குறித்து சோர்ந்து போகாமல் தைரியமாய் முன்னேறுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தரே ஆதரவாய் இருந்து நம்மை நடத்துவாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கிறார். யோபு சொல்லும்போது சொல்றார், பொன்னை பார்த்து நீ எனக்கு ஆதரவுன்னு நான் சொன்னதில்லை,
எனக்கு கர்த்தர் தான் அப்படின்னு யோபு சொல்லும்போது சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகள், இந்த உலகத்தில் பணமோ பொருளோ எதுவும் நமக்கு ஆதரவாக இருக்க முடியாது. மனிதர்களோ மனிதனுடைய அன்போ என்னதான் உருகி உருகி நம்ம மேலே அன்பு வச்சாலும் அவர்கள் நமக்கு ஆதரவாக இருக்க முடியுமான்னு கேட்டால் கட்டாயம் முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டி நம்மை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சதா காலத்திற்கும் நமக்கு ஆதரவாய் அவர் இருந்து செயல்பட போகிறார். இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். நல்ல தகப்பனே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வேதாகமத்தை நாங்கள் வாசித்தோம், ஆபத்து நாளிலே எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாக இருந்தார் என்று தாவீது சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர் என்கிற நாங்கள் தியானித்தோம். அப்பா, இந்த நாள் முதல் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய ஆதரவை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா பகுதியிலையும் கர்த்தர் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். சத்துரு என்ன சூழ்ச்சிகள் கொண்டு வந்தாலும், என்ன பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அவைகளை எல்லாம் உடைத்து போட்டு எங்களுக்கு நீர் ஆதரவாக இருந்து சத்துருவின் கண்ணிகளுக்கு தப்பு வைக்க பண்ணி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். மறைவிடங்களில் வைத்து பறந்து காக்கிற பட்சியை போல ஆதரவாய் நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.